தம்பி சுர்ஜித், நீ வீரையா, நீ தான் சரியான ஆம்பளை. சிங்க குட்டிடா நீ. வெட்டுவானுங்கன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன்டா அந்த சாதிகார பிள்ளை லவ் பண்றீங்க? 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வெண்ணைக்கு அவன் ஜாதியில பொண்ணு கிடைக்கலையா? அதான் 2 சாதிக்கு ஆகாதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அந்த சாதிகார பிள்ளையவே லவ் பண்றீங்க? அடங்க மறு, அத்து மீறினா அப்புறம் வெட்டுதான் விழுகும். இது எல்லாமே கவின் படுகொலை செய்யப்பட்ட வீடியோல ஒவ்வொரு பேஜுக்கு கிளை வந்த கமெண்ட். இங்க சட்டமும் தண்டனையும் கடுமையானா குற்றங்கள் குறைக்கப்படும், அதுவும் சாதிய ரீதியான குற்றங்கள்லாம் குறைக்கப்படும் நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம். ஏன்னா இங்க கொலை செய்யப்பட்ட பையன் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்றதெல்லாம் தாண்டி கொலை செஞ்ச பையன் ஒரு எஜுகேட்டடான ஆளு, முக்கியமா அத்லெட். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால ஆணவ படுகொலை செஞ்சா அது எல்லாராலையும் பரவலா பேசப்படும். சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் ஒரு 21 வயசு பையன் தன்னோட கெரியரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆணவ படுகொலை செஞ்சதெல்லாம் சாதி வெறியோட உச்சம். பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு பையனுக்கு காதல் பண்ணதுனால அவனுக்கு இந்த தண்டனை தான் கிடைக்கும்னு சோசியல் மீடியால இவ்வளவு தைரியமா கமெண்ட் பண்ற இத்தனை பேர் இருக்காங்கன்னா, இது இந்த ஆட்சின்னு இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும்